அப்பா வந்துட்டு அம்மா அம்மா அந்த தாய்கிட்ட கேட்பாங்க அந்த பிள்ளைங்க, அம்மா அப்பா வேலைக்கு போகிறேன், அப்பா எனக்கு ஈவினிங் வரும்போது எனக்கு பிடிச்செல்லாம் வாங்கிட்டு வரலாம் மம்மி அப்படி கேட்குது அந்த பசங்க, அந்த குழந்தைங்க கேட்குது. ஆமாம், அவங்கனா சொல்லுவாங்க அப்பா வருவார், அப்பா வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்நாக்ஸு உங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு தருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக சொல்லுவாங்க. அதே போல் அவர் காலைல சொல்லிட்டு போவார். அதான் சொல்லுவாங்களே, நைட்டு ஒரு பேச்சு காலைல ஒரு பேச்சு. இதை குடித்தா நைட்டு சொல்லியிருப்பார் நல்ல விஷயமா, காலைல மறந்துட்டுருப்பார். இப்போ நைட்டு வராரு. எப்படி வருவார் கேளுங்க. காலையில் ஸ்நாக்ஸ்லாம் குழந்தைங்களை வாங்கிட்டு தர அழகாக பேசிட்டு நைட்டு வராது. அதை நம்ம நிறைய படத்துல பார்க்குறோம் வடிவெல்லாம் பார்க்குறோம். அது உண்மையாக இருக்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அந்த குழந்தைங்க அப்பா வருவார் சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க. இவர் எப்படி வருவார், அப்படியே கதவு தட்டும் போது ஒரு ஆட்டம், அப்படியே ஒரு ஆடிக்கிட்டே வந்து ஏய் கதவு தர அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க பயம் உண்டாகும். குழந்தைங்களுக்கு பயம் உண்டாகும். அந்த குழந்தைங்களுக்கு எதிர்பார்ப்பு, ஆசைகள், அப்பா எதனா வாங்கி வந்துருப்பாரா, ஸ்நாக்ஸ் எதனா வாங்கி வந்துருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் குழந்தைங்க. இந்த குடினால் அவங்க ஒய்ஃபும் கஷ்டப்படுவாங்க. அந்த குழந்தைங்களும் பயந்து வாழுங்க. குழந்தைங்க படிப்பில் வீக்காக இருக்குங்க, மன ரீதியாக குழந்தையாக இருக்குங்க. ஒரு பெற்றவங்க தான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரோல் மாடல் சொல்லுவாங்க. நம்ம தாயார் தகப்பெல்லாம் நம்ம ரோல் மாடல். அவங்களே தெரியலன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என் குழந்தை தப்பு பண்ணிட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதறினா போகணும். நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த பயத்தை உண்டாகணும். அந்த குரல்லாம் வேற மாதிரி இருக்கும். சரக்கட்சியில் அந்த குரல்லாம் வேற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைகிட்ட பணிவான பேச்சு இருக்காது. அப்படி உடைக்கிறது, இப்படி உடைக்கிறது, வார்த்தைகளை விடுறது, இந்த குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் சொல்கிறேன், புது ஆண்டு அனைவரும் இந்த தண்ணி அடிக்கிறத விட்டுருங்க. அது என்ன நான் நினைக்கிறீங்களா, என்ன ஒரு குருவாக நினைக்கிறீங்களோ, இல்லை ஒரு பிரதராக நினைக்கிறீங்களா, ஒரு அன்னத்தான தம்பி ஸ்தானமோ, அனைவருமே விடுங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். அனைவரும் நல்லா இருக்கணும், நோய் இல்லாமல். எல்லா குழந்தைங்களும் இறைவனோட குழந்தைங்க. யாருமே பயந்து வாழவே கூடாது. சந்தோஷமாக வாழணும். ஆண்டவன் படைச்ச இந்த உயிர் சந்தோஷமாக தான் வாழணும். நம்ம கஷ்டமே படக்கூடாது. கடவுள் என்ன சொல்கிறாரு, கஷ்டமே படக்கூடாது. நம்ம தப்பு பண்ணால் நம்மளுக்கு தண்டனை. சொல்லுவாங்களே, பெற்றவங்க என்ன பாவம் பண்ணால் அது பிள்ளைங்களை வந்து சேரணும். அது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த பாவம் நம்மளுக்கு வந்து சேரும். நம்ம நல்லதே நினச்சா நல்லது நடக்கும், கெட்டதை நினச்சா நம்மளுக்கு தான் கெட்டது நடக்கும். யாருமே நம்ம கெட்டதை நினைக்கக்கூடாது. நம்ம கூட பிறந்தவங்களும் சரி, வெளியாளங்களும் சரி, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சாலே போதும், கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நம்மளுக்கு இன்றைக்கி சாப்பாடு எப்படின்னா வந்துடும். அதை நான் சொல்கிறேன், அதை நான் உணர்கிறேன். எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, இறைவன் தான் அப்படின்னு நினச்சிட்டா